ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷீ டிடெக்டிவ்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல இங்கிலாந்துல இருக்க ஒரு பசுமையான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஜார்ஜ்ன்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பொழுதுபோக்கு தன்னோட ஆடுங்களை வளர்க்கறது, அந்த ஆடுகளுக்கு நிறைய புக்ஸ் படிச்சு அது மூலயமா கதை சொல்றது இவரோட பொழுதுபோக்காவே இருக்கு. இவரோட சின்ன வயசுல இவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அதனால இவரோட மகள்களை வேற குடும்பங்களுக்கு தத்து கொடுத்துறாரு. அப்படி தத்து கொடுத்தாலும் அவங்கள மறக்காம இருக்காரு. அவங்களுக்கு தினமுமே லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அவர் லைஃப்ல தினம் நடந்த எல்லா விஷயத்தையும் லெட்டர்ல எழுதி அந்த பசங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்படி இவரோட மகள்களுக்கு தினமுமே கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த லெட்டர்ல இவரோட ஆடுகள் தினமும் என்ன பண்ணுதுன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு இருப்பாரு. இப்படி அவரோட மகள்களுக்கு அந்த ஆடுகளை பத்தி லெட்டர் எழுதுற அளவுக்கு அந்த ஆடுகள் தான் இவரோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இவரோட ஆடுகள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். ரைஃபிள்ன்ற ஒரு ஆடு எப்பயுமே ராஜா மாதிரி கெத்தாவே சுத்திட்டு இருக்கும். இன்னொரு ஃபீமேல் ஆடு ஒண்ணு, அது எப்பயுமே தான் தான் பேரழகு, தான் எப்பயுமே எல்லாரை விட ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்து பூன்ற ஒரு ஆடு இருக்கு. அதுக்கு கண்ணை மறைக்கிற அளவுக்கு முடி இருக்கும். ஆனா அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும். இது இல்லாம ரெண்டு ட்வின்ஸ் ஆடு ஒண்ணு இருக்கு. அது எப்பயுமே ரவுடித்தனமா யாரையாச்சும் முட்டி மோதலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும். இது இல்லாம மேப்பிள்னு ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கு. அது என்னன்னா, இது தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவை பாக்குற விஷயத்தையோ இல்ல ஒரு தடவை கேட்கிற விஷயத்தையோ இல்லைன்னா இது பாக்குற ஏதோ ஒரு சம்பவத்தையோ இதனால வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஆடுகள் இல்லாம ஹீரோ ஜார்ஜுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெண்டு ஆடுகள் இருக்கு. அதுல ஒண்ணு லில்லி, இன்னொன்னு செபாஸ்டின். இந்த செபாஸ்டின் ஆடு எல்லா ஆடுகளை விட்டு தனியா தான் நிக்கும். அது எப்பயுமே தனியா தான் புல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதையெல்லாம் பாக்குற மத்த ஆடுகளுமே இவனுக்கு என்ன அவ்வளவு திமிரா, இவன் நம்ம கூட சேர மாட்டானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா இதோட லைஃப்ல ஒரு துயரமான சம்பவம் இருக்கும். அது என்னன்றத பின்னாடி காட்டுவாங்க. இதுலயும் அந்த லில்லின்ற ஆடு ஹீரோவுக்கு ரொம்ப ஃபேவரட். எதனாலனா இவரு மத்த ஆடுகளுக்கு ஒரு டிடெக்டிவ் புக்கை படிச்சு காமிச்சிட்டு இருப்பாரு. மத்த ஆடுகள் எல்லாமே அற தூக்கத்துலதான் அந்த கதையை கேட்டுட்டு இருக்கும். ஆனா அந்த லில்லின்ற ஆடு மட்டும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த கதையை ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கதையில வர கேரக்டரையும் சரி, அந்த கதையில வர ட்விஸ்டையும் சரி இது ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த கதையில வர கல்பிரிட் யாருன்றதை இது கண்டுபிடிச்சிரும். இதனாலேயே ஜார்ஜும் இந்த லில்லிய ரொம்ப புத்திசாலியான ஆடுன்ற மாதிரி பாராட்டிட்டு இருப்பாரு. இப்படியே ஹீரோவும் அந்த கதையை படிச்சு முடிக்க நைட் ஆகுது. நைட்டு இந்த ஆடுகள் தூங்காம ஹீரோ படிச்சு காமிச்ச அந்த டிடெக்டிவ் கதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கும். இந்த ஆடுகள் ஒண்ணுமே யாரு குற்றவாளின்றத பத்தி கலந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்திலே ஒரு குட்டி ஆடு மட்டும் தனியாவே இருந்துட்டு இருக்கும். அந்த ஆடு பேரு வின்டர். மத்த ஆடுகள்லாம் ஸ்பிரிங் சீசன்ல தான் பறக்கும். ஆனா இந்த வின்டர்ன்ற ஆடு மட்டும் குளிர்காலத்துல பிறந்ததுனால மத்த ஆடுகள் எல்லாமே இது வினோதமானன்னு சொல்லிட்டு இது பக்கத்திலே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப குளிர்ற ராத்திரியில கூட இந்த ஆடை தன் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த ஆடு தனியா குளிர்ல படுத்துக்கிட்டே வானத்தை பார்த்துட்டு இருக்கும். ஹீரோ மட்டும் இந்த ஆடை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துப்பாரு. இப்படியே இந்த ஆடுகள் எல்லாமே அந்த டிடெக்டிவ் கதையை பத்தி பேசிட்டு நைட்டு நல்லா படுத்து தூங்குது. மறுநாள் காலையில விடியுது. அந்த காலை வேளையில பசுமையான அந்த புல்வெளிக்கு நடுவுல லில்லி, மேப்பிள் இந்த ரெண்டு ஆடுகளும் ஜாலியா சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த புல்வெளிக்கு நடுவுல ஜார்ஜ் படுத்து கிடக்குறாரு. இந்த ரெண்டு ஆடுகளுமே அவர் கிட்ட போய் பார்த்தா அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு. மேப்பிளுக்கு நல்லா புரிஞ்சிடுது இவர் இறந்துட்டாருன்னு சொல்ல லில்லியால அதை ஏத்துக்க முடியல. எப்படி இவர் இறந்திருப்பாருன்னு சொல்ற, இதை என்னால நம்ப முடியல. அப்படி இவர் இறந்திருந்தா இவர் மேகமா வானத்துல தெரிஞ்சிருப்பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இறந்த எல்லாருமே வானத்துல மேகமா தெரிவாங்கன்றது ஆடுகளோட நம்பிக்கையா இருந்திருக்கு. அப்போ மேப்பிளும் இங்க பாரு, நம்ம மாதிரி மனுஷங்க கிடையாது, அவங்க ஒரு தடவை இறந்துட்டா அதோட முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க லில்லியும் வருத்தத்துல இருக்கு. இந்த ஆடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது என்னன்னா, இதுங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்தாலோ அப்படி இல்லாட்டி இதுங்க மறக்க நினைக்கிற ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைச்சாலே போதும், அடுத்த நிமிஷமே அதுங்க மறக்க நினைக்கிற நினைவு அதுங்களோட நினைவை விட்டே போயிடும். ஆனா இந்த ஒரு பவர் மேப்பிளுக்கு கிடையாது. ஏன்னா அவன் பாக்குற எல்லா விஷயத்தையுமே இல்ல அவன் கேட்கிற எல்லா விஷயத்தையுமே அவனால வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வைக்க முடியும். அதனால மேப்பிளுக்கு மட்டும் அந்த மறக்கிற பவர் கிடையவே கிடையாது. மத்த ஆடுகளுக்கும் இந்த விஷயத்த சொல்ல மத்த ஆடுகளும் சரி நம்ம இதை மறந்துடுவோம், ஜார்ஜ நம்ம நினைவுல வச்சிருக்கிறதுனால நமக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், நம்ம இவரோட நினைவை மறக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி எல்லா ஆடுகளும் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அதுல மேப்பிளுக்கு உடன்பாடே இல்ல. மேப்பிளும் இங்க பாருங்க, நீங்க எப்படி ஜார்ஜ மறக்கலாம்னு சொல்றீங்க, அவரை நம்ம மறக்கிறது அவரை ரெண்டாவது தடவை கொள்றதுக்கு சமம், நம்ம அவரோட நினைவுகளோட தான் வாழணும், அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்குற மரியாதைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அந்த கிராமத்துல ஒரு டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வராரு. இவருக்கும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே கிடையாது. இவரும் ஜார்ஜோட உடம்ப பார்த்துட்டு இவர் வயசானவர் தானே, இவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணலான்னு போக அந்த இடத்துக்கு கேமராவும் கையுமா ஒரு சின்ன பையன் வரான். இவன் பேரு ஏலியட். இவன் இந்த ஊருக்கு ரீசெண்டா தான் வந்திருப்பான். இவன் தன்னோட ஜேர்னலிசம் திறமைய ப்ரூவ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பான். இந்த ஊரோட ஃபெஸ்டிவலை கவர் பண்ணி நியூஸ் காமிச்சா அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அந்த கிராமத்துக்கே வந்திருப்பான். ஆனா அந்த கிராமத்தோட ஃபெஸ்டிவல்லே மொத்தம் 3 கடை தான் போட்டிருப்பாங்க. இதை தன்னோட பத்திரிகைக்கு அமிச்சா இவனோட ஓனர் இவனை கழுவி கழுவி ஊத்துவாங்க
கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு பாத்திருப்பான். பார்த்தா போற வழியிலே இவனோட கார் ரிப்பேர் ஆகி நின்று இருக்கும். இவனும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த கிராமத்துக்கு போறான். மறுநாள் ஜார்ஜ் இறந்த விஷயம் இந்த ஏலியட் கண்ணுல பட்டிருக்கும். அதனாலதான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருப்பான். அப்போ அந்த டிடெக்டிவுமே பேனாவை எடுத்து ஜார்ஜ் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருப்பான்னு சொல்லிட்டு எழுத போக ஏலியட் அதை உடனே தடுத்தீங்க. பாருங்க சார், இதுல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எப்பயுமே இந்த டிடெக்டிவ் நாவெல்லாம் படிக்கும்போது மொதல் இம்ப்ரெஷன் தான் ரொம்ப தப்பா போயிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டிடெக்டிவ்க்குமே சரியப்படுது. உடனே அந்த ஏலியட்டை கூப்பிட்டுக்கிட்டு ஜார்ஜ் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மொபைல் ஹவுஸ்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா ஜார்ஜ் இதுக்கு முந்தின நாள் நைட்டு யாரு கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காரு. அந்த சரக்கு அடிச்ச கிளாஸ்ல விஷத்துக்கான ட்ரேஸும் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த டிடெக்டிவ் டீமும் ஓஹோ இந்த ஜார்ஜை யாரோ விஷம் வச்சு கொண்டு இருக்காங்களோன்ற மாதிரி முடிவுக்கு வராரு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த லில்லியும் மத்த ஆடுங்களை கூப்பிட்டு ஜார்ஜை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அவருக்கான நீதியை நம்ம வாங்கி தந்தே ஆகணும், அவரை கொன்னது யாருன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்ட செபாஸ்டினும் இங்க பாரு நம்ம எல்லாம் ஆடுங்க, நம்மளால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க லில்லி அதை கேட்கிற மாதிரியே இல்ல. இங்க பாரு ஜார்ஜ் நமக்காக தான் அவரோட வாழ்க்கையே கொடுத்திருக்காரு, அவரோட உலகமே நம்ம மட்டும்தான், நம்ம தானே அவருக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும்ன்ற மாதிரி பேச இதை கேட்ட செபாஸ்டினுக்கும் மனசு கஷ்டமா போகுது. சரி நானும் உங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்துல துணைக்கு வரேன்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறமா அபிஷியலா இவங்க ஒரு டிடெக்டிவ் டீம் உருவாக்குறாங்க. அதோட லீடர் லில்லி. லில்லியால எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா அனலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் இருக்கிற ஒரு ஆடு. இதுக்கப்புறமா மேப்பிள் அதால தன் வாழ்க்கையில பாக்குற எல்லா விஷயத்தையுமே அது கேட்கிற எல்லா விஷயத்தையுமே வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கப்புறமா இந்த டீமோட மூணாவது ஆளு செபாஸ்டியன். இவன் மனுஷங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவன். மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் இந்த செபாஸ்டியனுக்கு நல்லாவே தெரியும். இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த டிடெக்டிவ் டீம் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா தான் இவங்க லைஃப்லயே ஒரு முக்கியமான தருணம் வருது. அது என்னன்னா லில்லியும் மேப்பிளும் ஒரு தடவை கூட அந்த புல்வெளியை விட்டு தார் ரோட்ல கால் வச்சதே இல்ல. லில்லியும் மேப்பிளும் அந்த தார் ரோட்டை பார்த்து பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க செபாஸ்டினும் அந்த ரோட்டை கடந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, இதுக்கே இப்படி நின்னுட்டா இதுக்கப்புறமா நிறைய சவாலான விஷயங்கள் வரும், அதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க இவங்களும் அந்த ரோட்டை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ ஒரு கோழி அசால்ட்டா அந்த தார் ரோட்டை கடந்து போக அதை பார்த்த லில்லியும் இதாலே முடியுதுன்னா நம்மளால முடியாதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா மேப்பிளும் லில்லியும் அந்த தார் ரோட்டு மேல நடந்து அந்த ரோட்டை கடக்குறாங்க. அந்த ரோட்டை கடந்ததுக்கு அப்புறமா லில்லிக்கும் மேப்பிளுக்கும் பயங்கரமான சந்தோஷம். அந்த குஷிலேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது செபாஸ்டினும் மனுஷங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். மனுஷங்க ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஆளுங்க, அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அப்புறமா கார்ல இருந்து ரெண்டு பேர் வந்து இறங்குறாங்க. அதுல ஒருத்தர் ஜார்ஜோட ஒரு பொண்ணான ரெபேக்கா, இன்னொருத்தர் ஜார்ஜோட லாயர். இவங்கள பார்த்து லில்லியும் இவங்க எல்லாம் யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த லாயரும் ரெபேக்காவும் அந்த ஊர்ல இருக்க டிடெக்டிவ் மத்த எல்லாரையும் கூப்பிட்டு ஜார்ஜ் எழுதின உயில படிச்சுட்டு இருக்காங்க. அந்த உயில படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அப்போதான் ஹீரோ ஜார்ஜை பத்தி அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அது என்னன்னா ஹீரோ ஜார்ஜ் வெறும் ஆடு மேய்க்கிறவர் மட்டும் இல்ல, அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடுகளுக்கு வர நோயை தீர்க்கிறதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை ஒரு பெரிய கம்பெனிக்கு பேட்டன்டோட வித்திருக்காரு. அது மூலயமா அவருக்கு நிறைய பணமும் கிடைச்சிருக்குன்ற மாதிரியான விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறமா அந்த லாயரும் அந்த உயில படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட சொத்துல ஒரு பாதி ரெபேக்காவுக்கும் இன்னொரு பாதி பீட்டர்ன்றவங்களுக்கும் போய் சேரும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த லில்லிக்கும் மேப்பிளுக்கும் பயங்கர ஷாக்கு. நம்ம ஓனர் ஜார்ஜ் ரொம்ப பயங்கரமான ஆளா இருந்திருக்காரு, அவர் இவ்வளவு திறமையானவர்னு நமக்கு தெரியாம போயிடுச்சுன்ற மாதிரி யோசிக்கிறா. இதுக்கப்புறமா அந்த லாயரும் அந்த உயில்ல இருக்க மத்த விஷயங்களை படிக்க ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா ஜார்ஜோட அந்த ஆடுகள் மேய்ற புல்வெளி எல்லாமே ரெபேக்கா பேருக்கு தான் வந்திருக்கும். இது ரீசெண்டா தான் அவர் மாத்தி வச்சிருப்பாரு. இதெல்லாம் அங்க இருந்து கேட்டுட்டு இருந்த மத்த எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, இந்த உயில ரீசெண்டா தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆபத்து வர போறது அவருக்கு முன்னாடியே தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த லாயரும் உயில்ல இருக்க மத்த விஷயங்களை படிச்சுட்டு இருக்க அங்க இருக்க எல்லாருமே பேரஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா இந்த இடத்துல ரெண்டு கொலகாரங்க இருக்காங்க, ஒரு மோசமான முட்டாள்தனமான ஆடு மேய்க்கிறவன் இருக்கான்ற மாதிரி எழுதி வச்சிருக்க. அங்க இருக்க எல்லாருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் வருது. குறிப்பா ரெபேக்கா மேல அதிகமா சந்தேகம் வருது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த லில்லியும் இதுதான் நம்ம ஜார்ஜ் நமக்காக விட்டு போன க்ளூ, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து அந்த டிடெக்டிவ் மத்தவங்களும் ரெபேக்கா மேல சந்தேகப்பட்டுட்டு ரெபேக்கா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இங்க ஒரு தடவை கூட உங்க அப்பாவை பார்த்ததே இல்ல, ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா எப்படி இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ரெபேக்காவும் இங்க பாருங்க என்னோட அப்பாவை நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லதான், அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நான் இங்க வந்திருக்கேன், அதனால அவரை பத்தியோ அவரோட ஆடுகளை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த உயில்ல எழுதின மாதிரியே அந்த மோசமான ஆடு மேய்க்கிறவன் சொல்ற இன்னொரு ஆளை தான் போய் பாக்குறாங்க. இந்த ஆடு மேய்க்கிறவரும் ஜார்ஜோட நிலத்துக்கு பக்கத்திலேயே தான் ஆடு மேய்ச்சி
யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. கொஞ்ச நாள்லயே ஜார்ஜும் இவரு கூட இருந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இதனால இந்த ஆடு மேய்க்கிறவருக்கும் ஜார்ஜுக்கும் சண்டை நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். இதையெல்லாம் போலீஸ்காரங்களும் விசாரிச்சு அவரை கார்ல ஏத்திட்டு போறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே மேப்பிளும் லில்லியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. லில்லியும் அப்பனா இவனும் சந்தேகப்பட வேண்டிய ஆள் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அடுத்த சஸ்பெக்ட் ஆன ஒரு ஹோட்டல் வச்சிருக்க லேடியும் போய் பாக்குறாங்க. இந்த லேடி ரொம்ப மோசமானவங்க. ஹீரோ தன்னோட பொண்ணுக்கு அனுப்புற லெட்டர் எல்லாத்தையுமே இவங்க திருட்டுத்தனமா வாங்கி படிப்பாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு எல்லாம் இருந்திருக்கும். இவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும், ஒரு கிரஷும் இருந்திருக்கும். இவங்க ஹீரோவோட லெட்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐயோ இவரோட பொண்ணுங்களுக்காக ஆசையை எழுதி அமைச்ச லெட்டரான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்களையும் அந்த டிடெக்டிவ் டீம் போய் விசாரிக்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மேப்பிளும் லில்லியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த டீம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது லில்லியும் மேப்பிளும் பேசாம அமைதியா இருறவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து தகவல் எல்லாம் சேகரிச்சதுக்கு அப்புறமா தன்னோட ஆட்டுக்கொட்டைக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க சேகரிச்ச எல்லா தகவலுமே மத்த ஆடுங்க கிட்ட லில்லியும் மேப்பிளும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஃபீமேல் ஆடு பயங்கரமா கத்துது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் நேத்து நைட்டு ஒரு விஷயத்த பார்த்தேன். ரெபேக்கா நேத்து நைட்டு நம்ம ஃபார்முக்கு வந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல இன்னொரு ஆடுமே ஆமா நான் ரெபேக்கா இந்த ஃபார்முக்கு வந்ததை பார்த்தேன், அது மட்டும் இல்லாம ரெபேக்காவோட ஒரு பிரேஸ்லெட்டை இங்கே விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்ல லில்லிக்கு பயங்கர சந்தேகம் வருது. அதுக்கப்புறமா அந்த பிரேஸ்லெட் விழுந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ரெபேக்காவோட பிரேஸ்லெட் தான். அப்ப லில்லிக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. இந்த ரெபேக்கா இதுக்காக போலீஸ்காரங்க கிட்ட போய் சொல்லணும், இவங்க இதுக்கு முன்னாடி ஜார்ஜை பார்த்ததே இல்ல, அவங்கள பார்க்க வந்ததே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இப்பதான் தடவை வந்ததா சொன்னாங்க. ஆனா எவிடன்ஸ் வேற மாதிரி சொல்லுது. ஜார்ஜ் இறந்ததுனால அதிக லாபம் ரெபேக்காக்கு தான் இருக்குன்ற மாதிரி லில்லியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறமா லில்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா, இந்த விஷயத்தை எப்படியாச்சு டிடெக்டிவ் டீம் கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா நம்மளால அவர்கிட்ட பேச முடியாது, நம்ம எப்படி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா இந்த ஆடுகளால இவங்களுக்குள்ள மட்டும்தான் பேசிக்க முடியும், இவங்களால மனுஷங்க கிட்ட பேச முடியாது. அப்ப இந்த ஆடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு திட்டம் போடுது. அந்த ஆடுகள்ல இருந்த ஒரு ஆடும் அந்த டிம்மோட கேப்பை திருடிக்கிட்டு இந்த ஃபார்ம் பக்கமா ஓடி வர அந்த டிம்மும் அடே ஆட்டு போயா இது ஒண்ணு நீ திங்கிற புல் இல்லன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரான். அங்க வந்து பார்த்தா ரெபேக்காவோட பிரேஸ்லெட் டிம்மு கிடைக்குது. இதை பார்த்து சந்தேகப்பட்ட டிம்மும் ரெபேக்காவோட வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ரெபேக்காவோட வீட்டை சோதனை போடும் போதுதான் அந்த டிம்முக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது. அது என்னன்னா பயங்கரமான பாய்சன் இருக்கிற ஒரு செடி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரெபேக்காவுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சு அந்த டிம்மும் ரெபேக்காவை ஜார்ஜோட கொலை வழக்குல சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறான். ரெபேக்காவும் இல்ல நான் இந்த கொலையை பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அது எதையுமே மத்தவங்க கேட்கற மாதிரி இல்ல, ரெபேக்கா தான் குற்றவாளின்ற மாதிரி சொல்லி அவளை கூப்பிட்டு போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மத்த ஆடுகளும் குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, ஜார்ஜுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. லில்லிக்கு இதுல ஏதோ கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவன் நிறைய டிடெக்டிவ் நாவல் படிச்சதுனால இவளுக்கு இந்த கேஸ்ல இன்னும் சந்தேகம் இருக்கு. ஜார்ஜ் மாதிரி புத்திசாலியான ஒரு ஆளை இவ்வளவு ஈஸியாலாம் கொண்டு இருக்க முடியாது, இதுல ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரி லில்லியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு அப்புறமா இந்த ஆடுகளும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜார்ஜ் போனதுக்கு அப்புறமா நம்மள யாரு பாத்துப்பா, நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளும் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இந்த ஆடுகள் தலையில இடி இறங்குற மாதிரி இனிமே ஜார்ஜோட ஃபார்ம அந்த ஜார்ஜோட கொலை வழக்குல சந்தேக குற்றவாளியா இருந்த அந்த இன்னொரு ஆடு மேய்க்கிறவன் தான் பாத்துக்க போறான்ற தகவல் இவங்களுக்கு வருது. இதை கேட்ட அந்த ஆடுகளும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்குது. அந்த லில்லிக்கும் ஏதோ சந்தேகம் இருக்க போய் அந்த மேப்ல கூப்பிட்டுட்டு தனியா அந்த ஆடு மேய்க்கிறவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த ஆடு மேய்க்கிறவன் தன்னோட ஃப்ரெண்டான கசாப்பு கடைக்காரன் கூட சேர்ந்து ஆடுகள் எல்லாத்தையுமே வளர்த்து கறிக்காக கசாப்பு கடைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு இருந்திருப்பான். இதை இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லில்லியும் அடே மேப்ல நம்மளை கொல்றதுக்காக தான் இவன் கூட்டு போறான், நம்மள எல்லாத்தையுமே கறியாக்கி விற்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மேப்லும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா இவங்க நைஸா வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அந்த ஆட்டுக்காரனோட வீட்டுல இருந்து ரெண்டு நாய்ங்க இவங்களை பார்த்து குலைக்க ஆரம்பிக்க. இதுக்கப்புறமா லில்லியும் அடே மேப்பிள் இங்க இருந்து ஓடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய்களும் விடாம இவங்களை துரத்திக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த நாய்கள் இவங்களை பிடிக்கிற மாதிரி வருது. அப்ப இவங்களுக்கு நடுவுல கருப்பா ஒரு உருவம் வந்து குதிக்க. அது யாருடான்னு பார்த்தா செபாஸ்டின் தான். செபாஸ்டினும் நீங்க இங்க இருந்து போங்க, இந்த நாய்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் கிட்ட தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நாய்களும் கடிக்க இவனும் அந்த நாய்களை போட்டு முட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல செபாஸ்டினும் அந்த நாய்களை பயன்படுத்தி அங்க இருந்து துரத்தி விட்டுறான். ஆனா செபாஸ்டின் உடம்புல நிறைய காயமா இருக்கு, அவனுக்கும் நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்போ இவன் கிட்ட லில்லியும் மேப்பிளும் ஓடி வராங்க. அப்ப செபாஸ்டினும் உடம்புலாம் ரத்தத்தோட கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துடுறான். அவனும் ஜார்ஜ் மாதிரியே கீழே படுத்த படுக்கையா இருக்கான். இதை பார்த்தா லில்லியும் அழ ஆரம்பிக்கிறா. இல்ல இப்பெல்லாம் நடக்க கூடாது, நீ எங்களை விட்டு போக கூடாதுன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நீ எதுக்கு மேகமா மாறல அப்படின்னா நீ உயிரோட இருக்கியான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் மேப்பிள் லில்லி கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நம்ம ஆட்டு மந்தைகள் நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு இறந்ததுக்கு அப்புறம்
மேகமாலாம் போக மாட்டோம், நாமளும் மனுஷங்க மாதிரிதான், நம்ம ஒரு தடவை இறந்துட்டா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க லில்லியும் செபாஸ்டியன் பக்கத்துல வந்து படுக்கிறா. அதுக்கப்புறமா மேப்புலும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா லில்லியும் இல்ல இது இப்படி முடியவே கூடாது, நம்ம எப்படியாச்சு ஜார்ஜுக்கான நீதியை வாங்கி கொடுத்தே ஆகணும், இந்த இன்வெஸ்டிகேஷனை நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா லில்லி எனக்கு ரிபேக்கா மேல சந்தேகம் இல்ல, யாரோ அவளை ஃப்ரேம் பண்ணி மாட்ட வச்ச மாதிரி இருக்கு, ஜார்ஜோட விஷயத்துல உண்மையான கொலைகாரன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலன்ற மாதிரி சொல்றா. இதுக்கு அப்புறமா தான் இவ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அது என்னன்னா ஜார்ஜோட ஒரு கையில நீல கலர் பெயிண்ட் இருந்திருக்கும். அதை பத்தி மேப்பிள் கிட்ட சொல்லிக்கிட்டு ஜார்ஜ் நமக்காக நிறைய மருந்து தயாரிப்பாரு, அதனால அவரோட கையில நீல கலர் இருந்திருக்கு, ஆனா இன்னொரு கையில பச்சை கலர் இருந்திருக்கும், அந்த பச்சை கலர் எப்படி ஜார்ஜோட கையில வந்துச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஸ்பார்க் வருது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், உண்மையான கொலைகாரன் வேற யாரோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பத்தி நம்ம எப்படியாச்சு டிடெக்டிவ் டிம்முக்கு நம்ம ஒரு க்ளூ கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்மளால எப்படி கொடுக்க முடியும், நம்ம தான் ஆடுகளாச்சு, அவர்கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்போதான் அந்த விண்டரோட ஞாபகம் இவளுக்கு வருது. இவ்வளவு விண்டரை கூப்பிட்டு இங்க பாரு, நீ இருக்கிறதுலே சின்ன ஆடு, உன்னால மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஜார்ஜுக்காக நீ இதை பண்ணுவியான்னு சொல்ல அந்த ஆடும் சரின்னு சொல்லுது. அப்போ லில்லியும் அந்த விண்டரோட ஒரு கால்ல மஞ்சள் கலரை தடவி விட்டுட்டு இன்னொரு கால்ல ப்ளூ கலரை தடவி விடுது. இந்த ரெண்டு கலரையும் சேர்த்தா என்ன கலர் வரும்ன்ற மாதிரி கேட்க விண்டரும் கிரீன் கலர்னு சொல்ல அதேதான், இந்த விஷயத்தை தான் நீ போய் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வைக்க அந்த விண்டரும் ஜெயிலுக்குள்ள வந்து ரிபேக்காவை பார்த்து தன் கால்ல இருக்க அந்த ரெண்டு பெயிண்டையுமே கோடு போட்டு காமிச்சிட்டு இருக்கு. தன் கால்ல இருக்க அந்த எல்லோ கலர் பெயிண்டையும் ப்ளூ கலர் பெயிண்டையும் வரிசையா காலால பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்து ரெபேக்காக்கு ஒண்ணுமே புரியல, இது ஏதோ சொல்ல வருது, ஆனா என்ன சொல்ல வருதுன்றது எனக்கு சுத்தமா புரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இப்படியே மறுநாள் காலையில விடியுது. டிடெக்டிவ் டிம்மும் அந்த ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தா நீல கலர் கோடும் மஞ்சள் கலர் கோடும் அந்த ஜெயில அங்கங்க வரையப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல ரெண்டு கலருமே சேர்ந்து பச்சை கலர்ல வரையப்பட்டிருக்கும். இத பத்தி ரிபேக்கா கிட்ட கேட்க ரிபேக்காவும் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா அந்த ஆடுதான் இதை வரைஞ்சிட்டு போச்சுன்ற மாதிரி அவளும் அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்றா. அப்போ அந்த டிடெக்டிவ் டிம்மும் ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கான். இந்த கலரை நான் ஜார்ஜோட உடம்புல பார்த்தேன், இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா இவனால சரியா யோசிக்க முடியல. இவனும் ரெபேக்காவை கோர்ட்டு கூட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலை விட்டு வெளியே கூப்பிட்டு வரான். அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கான பேப்பர்ல ரெபேக்கா கிட்ட சைன் வாங்க வரும்போது இவனுக்கு ஒரு யோசனை வருது. உடனே ரிபேக்காவை சைன் பண்ண விடாம தடுக்கிறான். இல்ல கொலைகாரன் ரிபேக்கா இல்ல, கொலைகாரன் வேற ஒருத்தன் தான், அவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான். அதை கேட்ட அந்த ஊர் மக்களும் குழம்பி போய் நின்னுட்டு இருக்க. அப்ப கொலைகாரன் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட டிடெக்டிவும் கொலைகாரன் வேற யாருமே இல்ல, ஜார்ஜோட இன்னொரு பையனான பீட்டர் தான், அவன் தான் கொலைகாரன்ற மாதிரி சொல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே குழப்பமாக்குறாங்க. ஏன்னா பீட்டர் இந்த ஊர்லயே கிடையாது, அவன் வேற ஒரு நாட்டுல வேற ஒருத்தவங்க கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த டிம்மும் இங்க பாருங்க, பீட்டர் வேற ஒரு நாட்டுல எல்லாம் கிடையாது, அவன் இந்த ஊருக்குள்ளேயே மாறு வேஷத்துலதான் சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஏலியட் பக்கமா தலையை திருப்புறான். அந்த ஜார்ஜ் இறந்தப்போ ரிப்போர்ட்டரா வந்திருப்பான்ல அவன் தான். உடனே அந்த ஏலியட்டை பார்த்து நீ ஏலியட் எல்லாம் கிடையாது, உன் பேரு பீட்டர் தான், நீ ஜார்ஜோட பையன் தான், நீ ரிப்போர்ட்டர்னு சொன்னது உன்னோட வேலையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு சொன்னது கார் ரிப்பேர் ஆன கதை எல்லாமே உன்னோட கட்டுக்கதை தான், நீ இந்த ஊருக்கு வந்ததே ஜார்ஜை கொல்றதுக்காக தான், ஏன்னா ஜார்ஜ் நிறையவே பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அவரோட பாதி பணம் ரிபேக்காக்கு தான் போக போகுதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும், அதை தடுக்கிறதுக்காக தான் நீங்க இங்க வந்து நீ ஜார்ஜை மீட் பண்ண போயிருக்க, நீ அவரோட பையன்றதுனால அவர் கூட சகஜமா சேர்ந்து குடிக்கவும் செஞ்சிருக்க, அப்ப அவர் குடிக்கிற சரக்குல நீ விஷத்தையும் கலந்து கொடுத்திருக்க, ஜார்ஜ் ரொம்ப புத்திசாலி, அது மட்டும் இல்லாம சாங்கான மனுஷன்றதுனால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட அந்த ஏலியட்டும் கொஞ்ச நேரம் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களா, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்ற மாதிரி கேக்குறான். அதை கேட்ட டிடெக்டிவ் டிம்மும் ஆதாரம் வேற எதுவுமே கிடையாது, உன்னோட தலைமுடி தான், உன்னோட தலைமுடி மஞ்சள் கலர் எல்லாம் கிடையாது, உன்னோட தலைமுடியோட கலர் கருப்பு தான், நீ மஞ்சள் கலர் டை தான் அடிச்சிருக்க, ஜார்ஜ் சாக போறதுக்கு முன்னாடி உன்னோட தலைமுடியை தொட்டிருக்காரு, அப்ப அவரோட கையில இருந்த நீல கலர் உன்னோட தலைமுடியில இருந்த மஞ்சள் கலர் டையோட கலந்து அது பச்சை கலரா மாறி இருக்கு, அதுதான் எவிடன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட இவன் தான் கொலைகாரன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட இவனும் கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு அதுக்கப்புறமா பயங்கரமா சிரிக்கிறான். நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் தலைமுடியை வச்சு என்ன எப்படி குற்றவாளி நீங்க முடிவு பண்ணுவீங்க, இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி பேருக்கு மஞ்சள் கலர்ல முடி இருக்கு, அப்படின்னா இங்க மஞ்சள் கலர் முடி வச்சிருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டிடெக்டிவ் டீமும் அப்பெல்லாம் பண்ண முடியாது, நீ கொலைகாரன்றதுக்கு உன்னோட முடியில இருக்க கலர்லாம் எவிடன்ஸ் கிடையாது, உனக்கும் ஜார்ஜுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையனும் பயந்து போறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரெபேக்காவும் அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த பீட்டரும் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவனோட காருக்குள்ள ஏறி போய் உட்காடுறான். அப்போதான் அந்த ரெண்டு ரவுடி ட்வின்ஸ் ஆடுங்க அங்க வருதுங்க. அதுங்க ரெண்டும் இவன் கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த காரை முட்டி ஒரு சைடு கார் டோர்ல டென்ட் விழ, இன்னொரு சைடு காரோட டயரையும் மொத்தமா வெடிக்க
குதிக்க வைக்குதுங்க. இதுக்கப்புறமா காருக்குள்ள இருக்க பீட்டர் நோக்கி அந்த ரெண்டு ட்வின்ஸ் ஆடுங்களுமே வேகமா குதிக்க, இதுங்க என்ன ஆடுங்களா இல்ல மாடுங்களான்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா டிடெக்டிவ் டிம்மும் அந்த பீட்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு ரெபேக்காவை ரிலீஸ் பண்ண, இதுக்கு அடுத்து அந்த ஆடுகளோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளும் ரொம்ப கவலையோட இருக்கு. அப்போ ரெபேக்காவும் அந்த ஜார்ஜோட லாயரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்க இனிமே என்னோட வாழ்க்கைய இந்த ஆடுகளுக்காகவும் அவர் இருக்கிற ஃபார்முக்காகவும் நாங்க செலவு பண்ண போறோம். அவரோட கனவு தான் எங்களோட கனவு. இனிமே இந்த ஆடுகளை நாங்க தான் பராமரிக்க போறோம்ன்ற மாதிரி முடிவு எடுக்கிறா. இதனால அந்த ஆடுகளும் ரொம்பவே சந்தோஷமாகுது. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பக்கத்து நிலத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த ஆளும் அவனோட ஃப்ரெண்டான கசாப்பு கடைக்காரனும் நிறைய காசு கொடுத்து ரிபேக்கா கிட்ட இருந்து அந்த ஆடுகளை வாங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ரிபேக்கா அதுக்கு மறுத்துடுறா. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த ஆட்டுக்காரங்க கிட்ட இருக்க ஆடையும் வாங்கிடுறா. இதனால ஜார்ஜோட ஆட்டு மந்தை முன்ன இருந்ததை விட 2 மடங்கு ஆயிடுது. அந்த ஆடுகளும் அந்த புல்வெளியில ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா ரெபேக்காவும் அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே ஒன்னா உட்கார வச்சு ஒரு டிடெக்டிவ் நாவலை படிக்கலான்னு இருக்கா. அப்போ அங்க இருக்க எல்லா ஆடுகளுமே அந்த கதையை கேட்கறதுக்காக ஆர்வமா வந்து உட்கார, அந்த வின்டர் ஆடும் லில்லியோட பக்கத்துல வந்து உட்காருது. அப்போ லில்லியும் அந்த வின்டரை தடவி கொடுத்துக்கிட்டு, இங்க பாரு, இனிமே உன் பேர் வின்டர் கிடையாது, உன் பேர் ஜார்ஜ் தான். ஜார்ஜ் நம்மளை விட்டு போயிருக்கலாம், ஆனா அவரோட நினைவுகள் நம்மளை விட்டு போக கூடாது, அதனாலதான் நீ அவரோட பேரை வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ரெபேக்காவும் அந்த டிடெக்டிவ் கதையை படிக்க ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லா ஆடுகளுமே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப லில்லியும் வானத்தை பார்த்துக்கிட்டு ஜார்ஜையும் செபாஸ்டியனையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த கதையும் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.